உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். மசால் வடையில ஒரே வகை தான் இருக்கு. இந்த மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க. அதனால நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற, அது பரவாயில்ல, புண்ணியம். மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாத, அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும். மேல் நாட்டுல இருக்கிறவன் நின்னுகிட்ட கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்ட கூட்டுறான். நீங்க போய் சொல்லு போ. ஏண்டா வர வர அப்படி கேட்டு போட்டு நமக்கு ஏண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, வேலை. இந்தியாவில் குரோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். பிளகார் ஒண்ணுக்கு லாய்க்கல்ல. பொழைக்கிறதுக்கு வழி ஒருத்தரை கேட்டேன். இந்த காலத்துல காக்கா பிடிச்சாதான் முன்னுக்கு வர முடியும்னு சொன்னாங்க. உடனே போன காக்காவை பிடிச்ச கூண்டுல அடைச்சேன், ஜோசியத்துல உட்கார்ந்தேன். இதுலயும் முன்னுக்கு வர முடியலன்னு மடையா மடையா சொன்னா ரொம்ப புச்சாலிடா. அவன் இந்த நாட்டுல அதான் பெரிய பிசினஸ் உனக்கு சொல்லி இருக்கான். காக்கா பிடிக்கிறதுன்னு அவன் எதுக்கு சொன்னான்னு உனக்கு புரியல. நீ போய் இதை பிடிச்சிட்டு காக்கா பிடிக்கணும் தெரியாதுல்ல? தெரியாது. நீங்கள் பின்னாலேயே வருவான். அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் காக்கா பிடிக்கிறது. நீ போய் இந்த காக்காவை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்க. சனீஸ்வரன் பகவான் வாகனண்டா அது. நாராயணா நாராயணா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்து தெரியுதா நீ ஜோசியனா நான் ஜோசியனான்னு? என்னடா டேய், ஏதோ திடீர்னு பணம் வந்துட்டாதான் ஆழம் மறந்துடுவானுங்க. நீ இருக்க இருக்க வறுமையில இருக்கும் போதே மறந்து போறீங்களாடா டேய். மன்னவனாலும் மாடோட்டும் சின்னவனாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. இந்த புத்தி அப்பவே இருக்கணும். எப்பா என்ன மோகன் 24 hours டபுள் கொடுக்குறேன். நீ எனக்கு உனக்கு எஜுகேஷன் இல்லை, நாகரிகம் இல்லை, பர்சனாலிட்டி இல்லை, ஒண்ணு இல்லை. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. நான் இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன். நீ ஏன் பாக்குறேன்? ஏன் பாக்குறேன்? அப்ப எனக்கு மரியாதை தெரியல. சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. நீ இப்படி பேசுறதுனாலதான் கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடவுளை உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு. போட பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு. அதென்னப்பா அது? திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். அது அக்கினி பகவான், அதனால கண்ணத்துல போட்டுக்கிறான். அக்கினி பகவானா கன்னத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பா வாயில வயிற்றுல ஏண்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டு.